ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை ஜாங்கோ டுட்டோரியல் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்துட்டு ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக் தான். ஜாங்கோ பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைத்தனோட ஃப்ரேம் ஒர்க் அது. ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு ரொம்ப நம்ம வேலையை கொஞ்சம் சிம்பிளாக்கி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டேரக்டரியை வந்து மாற்றுறேன். எங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்கள் டேரக்டரியை மாற்றிட்டு நம்ம அங்கே வந்துட்டு நான் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஜாங்கோ ப்ராஜெக்ட்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு எதை வேணால் வைக்கலாம். வச்சுட்டு நான் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கணும். அது வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ புதுசாக க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டு டேரக்டரியை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு நான் ஒரு வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு பைத்தன் ப்ராஜெக்டை மற்ற ப்ராஜெக்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி நான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. env /scripts/activate. ஸோ இந்த கோடு என்ன பண்ணோம்னா, நம்மளோட வர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த என்வரான்மெண்ட்குள்ளே நான் வந்துட்டு pip install django கொடுக்குறேன். ஸோ ஜாங்கோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் எது யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஸோ வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ராஜெக்டை வந்துட்டு மற்ற பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணி வச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு பைத்தன் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் கிளாஷ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு இந்த வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒரு requirement.txt போட்டிங்கன்னா, வேறு யார் வேணால் அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ரிக்ரியேட் பண்ணிக்கலாம். வேறு யார் வேணால் ரன் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா, இப்போ என்வரான்மெண்ட்குள்ளே நம்ம ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதுதான் டிஃபால்ட் கோடு, பார்த்துக்கோங்க. Django-admin start ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போது ஃபார் நவ் சாம்பிள்னு வைக்கிறேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பிள்ன்ற ஒரு டேரக்டரி, அந்த டேரக்டரி க்ரியேட் பண்ண டேரக்டரிக்குள்ளே டேரக்டரி சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிட்டு கோட் டாட் கொடுக்குறேன். ஸோ கோட் டாட் என்ன பண்ணணும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். விஎஸ் கோடில் வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. settings.py இந்த மாதிரி நிறையா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதிலேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணனால இதெல்லாம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்டாக இங்கே வந்திருக்கு. ஸோ settings.py தான் இங்கே தான் நீங்கள் எல்லாம் மோஸ்ட்லி மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. உங்கள் ஜாங்கோ பேஜஸ் எல்லாம் எங்கே ரெண்டர் ஆகணும், டெம்ப்ளேட்ஸ் அது எங்கே மென்ஷன் பண்ணணும், மாடல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அதுக்கு அப்புறம் போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பேசிக்காக வந்துட்டு ஒரு ஆப்பு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஆல்ரெடி இப்போ நம்ம அந்த டேரக்டரியில் தான் இருக்கோம். ஸோ Django-admin ஸ்டார்ட் ஆப்போட பேர் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் இதுதான். இப்போ நான் ஆப்னு கொடுக்குறேன். ஆப் இப்போது க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா, இப்போது ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜாங்கோட மெயின் அட்வான்டேஜ் இதுதான். நம்ம பெருசாக எதுவும் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, settings.py ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். settings.pyயில் இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் நான் வந்துட்டு அப்போ க்ரியேட் பண்ண ஆப் இருக்கு இல்லையா, அது மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம settings.py வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இங்கே மைக்ரேட் பண்ணணும். ஸோ கோட் பார்த்துக்கோங்க. python manage.py மைக்ரேட். ஸோ மைக்ரேட் என்ன பண்ணோன்னா, நம்ம இங்கே கோடை அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஜாங்கோ சர்வருக்கு தெரியப்படுத்தும். ஸோ மறுபடியும் இப்போ python manage.py கிரியேட் சூப்பர் யூசர். இது என்ன பண்ணோம், நம்ம ஒரு சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணுறோம் அட்மின் பேஜுக்கு. நான் இப்போ வந்துட்டு அட்மின் வைக்கிறேன். இமெயில் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான். இப்போது க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது python manage.py ரன் சர்வர். இது என்ன பண்ணோன்னா, நம்ம சர்வரை ரன் பண்ணோம். ப்ராஜெக்டை வச்சுருக்கிற ப்ராஜெக்டை ரன் பண்ணோம். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோம்னாக்க voila, நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அட்மின் டேஷ்போர்ட் போவோம். /admin போட்டால் அட்மின் டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். லாகின். ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜாங்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்தாச்சு. நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆப் ஸ்டார்ட் பண்ணி க்ரியேட் பண்ணியாச்சு. சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணி உள்ள லாகினும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி ப்ராஜெக்டை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலான்றதை நம்ம நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ க்ரியேட் பண்ண ஆப்பில் urls.py இங்கே தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் HTML பேஜஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்துட்டு நீங்கள் views.py எழுதலாம்.
ஸோ அவ்வளோதான், பேசிக்கு தான், இவ்வளோ தான் முடிஞ்சு. நீங்கள் models.pyல தான் உங்கள் மாடல்ஸ் எல்லாம் எழுதுவீங்க, டேட்டாபேஸ் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோதான், பேசிக் எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் கைஸ், டூ வெல்.